அஞ்சுக்குனி கனடாவில் ஒதுக்குப்புறமாக மலை சார்ந்து அமைந்திருந்த கிராமம். சுமார் 2000 மக்கள் சாதாரணமாக வாழ்ந்து வந்தார்கள். ஏரியில் மீன் பிடித்து விற்பதை முக்கிய தொழிலாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். 1930ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் ஒரு நாள், அதாவது நவம்பர் மாதம், பொறி வைத்து விலங்குகளை பிடிக்கும் தொழிலை மேற்கொண்ட ஜோ லபல் என்பவர் அந்த ஊருக்கு செல்கிறார். அது முதல் தடவை அல்ல, பல தடவைகள் அவர் அந்த ஊருக்கு சென்றுள்ளார். ஆனால் அன்று சற்று வித்தியாசமாக இருந்தது அந்த ஊர். ஊருக்குள் கால் வைத்தது முதல் யாரையும் அவர் காணவில்லை. ஊரின் மையப்பகுதிக்கு சென்றும் அவர் கண்களில் யாரும் அகப்படவில்லை. வீட்டுக் கதவுகள் திறந்து கிடந்தன. வீட்டிற்குள் சென்று பார்த்தால் சமைத்த உணவுகள் அப்படியே கிடந்தன. பாதி தைத்த உடைகளில் ஊசி கூட வெளியில் எடுக்கப்படாமல் இருந்தது. இறுதியாக 2 வாரங்களுக்கு முன்பு கூட அங்கே வந்திருந்தார் ஜோ. வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். கிராமத்தவர்கள் அனைவருமே கலகலப்பானவர்கள். சுமூகமான சமூகம் அது. ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்த ஜோ அந்த பகுதி காவலர்களுக்கு அறிவித்தார். அவர்கள் தேடியும் அந்த கிராமத்திற்கு என்ன நடந்தது, அங்கிருந்தவர்கள் எங்கே, இது போன்ற கேள்விகள் தேங்கித்தான் இதுவரை நிற்கின்றன. சற்று முற்றும் தேடி விசாரித்ததில் ஊரின் மறுமுனையில் வண்டிகளை இழுத்துச் செல்லும் நாய்கள் இறந்து கிடந்தன. 7 நாய்கள் என்று சில தகவல்களும், சிலது 3 எனவும் மாறுபட்டு இணையத்தில் உள்ளது. அந்த நாய்கள் எவ்வாறு இறந்தன என்பதை அப்போது பெரிதாக யாரும் சோதனையிடவில்லை. அருகிலுள்ள ஊரைச் சேர்ந்த பலர் அந்த ஊரின் மலைப்பகுதியில் வெளிச்சத்தை பார்த்ததாக கூறினார்கள். அவர்கள் கூறும் காரணங்கள் பலவையாக இருக்கிறது. சகல வசதிகளும் இருக்கும் அந்த மக்கள் பொருட்களை அப்படியே விட்டுவிட்டு கிளம்பி போக வாய்ப்பில்லை. அப்படி போயிருந்தாலும் எங்கே போனார்கள்? ஏதோ ஒரு ஊரைச் சேர்ந்தவர்கள் படையெடுத்து சிறைபிடித்திருப்பார்கள். ஊரில் படையெடுப்பு நடந்தமைக்கான எந்த அறிகுறிகளும் இருந்ததில்லை. படையெடுப்பு அமைதியாக நடைபெற வாய்ப்புமில்லை என்கிறது இன்னொரு தகவல். அதுபோல இன்னொரு தகவலாக குறிப்பிட்ட காலத்தில் வெம்பயர்கள் தொடர்பான அதீத நம்பிக்கைகளை இருந்தமையால் அந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கலாம். மனித இறப்புகளுக்கான சான்றுகளோ இறந்த அடையாளங்களோ கிராமத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. பக்கத்து ஊரைச் சேர்ந்தவர்கள் மலையில் வெளிச்சத்தை பார்த்ததாக கூறியதன்படி ஏலியன்ஸ் ஒரே தடவையில் அந்த ஊர் மக்களை, உயிரினங்களை மட்டும் கடத்தி இருக்கக்கூடுமா? இந்த ஊர் மக்கள் பரிமாண மாற்றத்தில் மறைந்திருக்கலாம். அதுவும் சற்று குழப்பமானதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இது பரிமாணத்தை ஒத்துப்போகும். மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் எங்கும் நடந்ததாக தெரியவில்லை. இந்த கிராம மக்கள் காணாமல் போய் 83 வருடங்கள் தாண்டியும் இன்னமும் இதற்கான விடையை கனடிய போலீசாரும் ஆய்வாளர்களும் கண்டறிய முடியாமல் தவிக்கின்றனர். மாயமாக மறைந்த சிறிய தீவு. ஜப்பான் எப்போதும் கடுமையான பூகம்பங்கள், சுனாமி என்று கடும் இயற்கை சீற்றங்களை, தேசிய பேரிடர்களை அடிக்கடி சந்தித்து வரும் நாடு என்பது நன்கு அறியப்பட்ட ஒன்றே. இந்நிலையில் வடக்கு ஜப்பானில் உள்ள சிறிய தீவு ஒன்று காணாமல் போயிருக்கிறது. ஜப்பான் அதிகாரிகளிடத்தில் அதிர்ச்சியையும் பயத்தையும் அது ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து இந்த தீவு கடல் நீரில் மூழ்கிவிட்டதா என்ற ஆய்வு மேற்கொள்ள ஜப்பான் முடிவெடுத்திருக்கிறது. இந்த தீவின் பெயர் இசம்பே ஹனகிட்டே கொஜிமா. 1987 கண்டுபிடிக்கப்பட்டது இது. ஆனால் இது எவ்வளவு பெரிய தீவு என்று கூட தெரியவில்லை. சமீபத்தில் இது கடல் மட்டத்திலிருந்து 1.4 மீட்டர் உயரம் மேலே வந்தது. வடக்கு ஜப்பானின் ஹொய்கடோ தீவிலிருந்து கண்களுக்கு தெரிந்தது. ஆனால் தற்போது அந்த தீவு காணவில்லை. பூகம்பம் உள்ளிட்ட தீவிர காலநிலை மாற்றங்களினால் தீவுகள் காணாமல் போகும். அதற்கு உதாரணம் 2004 இந்தோனேசியா பூகம்பத்தில் ரிக்டர் அளவில் 9 என்று பதிவான பயங்கர நிலநடுக்கத்தில் தீவு ஒன்று சில கிலோமீட்டர்கள் நகர்ந்து சென்றதாக செய்திகள் இருந்தன. ஆனால் இந்த தீவு திடீரென மறைந்து போனதால் கடல் எல்லை விவகாரத்தில் ஜப்பானுக்கு சற்றே பின்னடைவு ஏற்படும் என்று ஜப்பான் கருதுகிறது. தீவு காணாமல் போனால் என்ன என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் அதன் கனிம வள ஆதாரங்கள் ஒரு தேசத்துக்கு முக்கியமானது. அந்த வகையில்தான் ஒகினாட்டோரி தீவுகளை தனி சிறப்பான பொருளாதார மண்டலமாக ஜப்பான் வைத்துள்ளது. கடும் பூகம்பம், சுனாமிகளால் ஜப்பான் தன் தீவு பகுதிகளை இழந்தாலும் சில வேளைகளில் புதிய நிலப்பகுதிகளும் அவற்றுக்கு கிடைத்துள்ளன. அப்படித்தான் 2015 300 மீட்டர் பரப்பளவுள்ள ஒரு நிலத்தொகுதி ஹக்கோடியா தீவு பகுதியில் தோன்றியது. இந்த நிகழ்வு புதிரான பூகம்ப நடவடிக்கையால் இருக்குமோ என்று பயந்தனர்.
ஆனால் நிலவியல் ஆய்வாளர்கள் நிலச்சரிவினால் நீருக்கு அடியில் இருக்கும் இது மேலே வந்திருக்கும் என்றும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள இன்னொரு தீவு காணாமல் போயிருப்பது அங்கு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது. மாயமாக மறைந்த பெண்ணின் மர்மங்கள். ராஜஸ்தானின் பார்மர் மாகாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பெண் ஒருவர் மாயமாக மறைந்து விட்டதாக கூறும் குடும்பத்தினர் அந்த பெண் வாழ்ந்த அந்த வீட்டை மெய் தரிசன மையமாக கருதியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு கிராமத்தினர் பலரும் வருகை தந்து அங்கு தியானம் செய்தும் வழிபட்டும் செல்கின்றனர். ஆனால் இந்த தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த குடமாலினி காவல்துறையினர் அந்த கிராமத்துக்கு சென்று காணாமல் போன அந்த பெண்ணை பற்றி விசாரிக்க தொடங்கிவிட்டனர். மேலும் காணாமல் போனதாக வழக்கு பதிவும் செய்தனர். இது பற்றி பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் பெரிலால் மீனா, இந்த அறிவியல் யுகத்தில் ஒரு பெண் அப்படி மாயமாக மறைந்திருக்க வாய்ப்பில்லை. காணாமல் போன பெண்ணை பற்றிய எந்த புகாரையும் அவரது குடும்பத்தினர் அளிக்க முன்வரவில்லை என்று பேசியுள்ளார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரத்தன்பூர் கிராமத்து பெண்ணான லீலா என்பவரும் இதேபோன்று மாயமாக மறைந்ததாகவும் அவரின் வீட்டிலும் பலர் கூடி தியானங்களையும் சடங்குகளற்ற வழிபாடுகளையும் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவங்களும் அந்தந்த மாநிலங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த உலகு கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றாலும் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அமானுஷ்யங்களும் பிரமிக்க வைக்கும் ஆச்சரியங்களும் நிறைந்ததாகத்தான் காணப்படுகின்றது. உயிர் கொள்ளும் அமானுஷ்ய தீவு, காற்றில் கரைந்துவிடும் மனிதர்கள், அழைத்துச் செல்லும் வேற்றுக்கிரகவாசிகள், இப்படியெல்லாம் நீங்கள் அறிந்ததுண்டா? இந்நிலையில் யாருமே வசிக்க முடியாத மர்மமான தீவு ஒன்று இப்புவியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவுக்கு சென்ற யாவரும் இதுவரையில் உயிருடன் திரும்பியதே இல்லை என்பதுதான் வியப்பிற்குரியது. கென்யா நாட்டின் வடமேற்கு பகுதியில் கடலுக்கு நடுவே இருக்கும் குட்டித்தீவில் பிரம்மாண்டமாய் தேங்கி இருக்கும் துர்கனா ஏரியை சுற்றி ஏராளமான குட்டித்தீவுகள் உள்ளன. அவ்வாறு காணப்படும் குட்டித்தீவுகளில் ஒன்றுதான் என்வைண்டினென்ட் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய நிலப்பகுதியும் உயிர்கொள்ளும் தேசமுமாகும். என்வைண்டினென்ட் என்றால் திரும்பி வராது என்று அர்த்தமாம். இந்த தீவுக்கு இப்படி பெயர் வந்தமைக்கான பின்னணியில் இருக்கும் கதைதான் சுவாரஸ்யமும் மர்மமும் நிறைந்தது. 1900வது ஆண்டுகளில் என்வைண்டினென்ட் தீவில் பெருமளவிலான மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள். மீன் பிடிப்பதை பிரதான தொழிலாக கொண்ட அவர்கள் பெரும்பாலும் தீவை விட்டு வெளியே வரமாட்டார்கள். எனினும் வியாபாரத்திற்காக அவ்வப்போது பக்கத்து தீவுகளுக்கு சென்று வருவார்களாம். என்வைண்டினென்ட் தீவில் மக்கள் வசிக்கின்றார்கள் என்பதற்கு ஒரே ஆதாரம் அவர்கள் பக்கத்து தீவுகளுக்கு சென்று வருவதுதான். இந்த நிலையில் திடீரென சில நாட்கள் அந்த தீவிலிருந்து வியாபாரத்துக்காக பக்கத்து தீவுகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்த சில நாட்களில் மனிதர்களின் வருகை முற்றிலுமே நிற்கவே பக்கத்து தீவைச் சேர்ந்த சிலர் அந்த தீவுக்கு சென்றிருக்கிறார்கள். தீவுக்கு சென்றவர்கள் திரும்பவில்லை. பிறகு பாதுகாப்புடன் பயணித்த இன்னொரு பழங்குடியினர் குழுவும் திரும்பி வரவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. அன்றிலிருந்து தீவுக்கு செல்பவர்கள் காற்றில் கரைந்து விடுகிறார்கள். வேற்றுக்கிரகவாசிகள் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். திடீரென வரும் ஒளி வளையம் மக்களை கொன்று விடுகிறது என ஏகப்பட்ட கதைகள் தீவை ஆக்கிரமித்தன. அன்று முதல் மர்மத்தீவாகவே மாறிவிட்ட என்வைண்டினென்ட்டுக்குள் யாரும் நுழைவதில்லை. 1934ஆம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் விவியன் புச் என்பவர் தன்னுடைய குழுவினரோடு துர்கனா ஏரியை ஆராய்ந்து கொண்டிருந்த போது அவருடைய காதில் என்வைண்டினென்ட் தீவின் கதைகள் கிசுகிசுக்கப்படுகின்றன. ஆர்வமான விவியன் இந்த தீவுக்கு என்னதான் ஆனது என்பதை ஆராய உடன் வந்திருந்த மார்டின் டைசன் என்ற 2 இளம் ஆய்வாளர்களை அந்த தீவுக்கு அனுப்பி வைத்தார். மர்மத்தை கண்டுபிடித்தே தீர்வது என்று என்வைண்டினென்ட் தீவுக்கு கிளம்பிய இந்த 2 ஆய்வாளர்களும் திரும்பி வரவில்லை என்றதும் அதிர்ச்சியானார்கள் விவியனுடன் வந்திருந்த ஆராய்ச்சியாளர்கள். பிறகு ஹெலிகாப்டர் உதவியோடு தீவுகளை வட்டமடித்த அவர்களுக்கு என்வைண்டினென்ட் தீவில் தெரிந்தது பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள். அங்கு மனிதர்கள் இருந்த தடயமே கிடையாதாம். பழங்குடியினரின் குடிசைகள் அப்படியே இருந்தன. மீன், முதலை போன்ற சில உயிரினங்கள் அழுகிய நிலையில் கிடந்தன. மொத்தத்தில் அங்கே மனிதர்களும் இல்லை, மனிதர்கள் இருந்த தடயமும் இல்லை என்ற தகவலோ இதன் மூலம் வெளிவந்தன. எனினும் என்வைண்டினென்ட் தீவுக்கும் வேற்றுக்கிரக வாசிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா? இங்குள்ள மக்கள் அழிந்து போனதற்கு வேறு ஏதேனும் இயற்கை சூழல்கள் காரணமாக இருக்குமா? தீவுக்கு செல்லும் மனிதர்கள் ஏன் திரும்பவில்லை என பல கேள்விகளோடு இன்று வரை தூர நின்று ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றுலாவாசிகள்.